Hi friends, இன்னைக்கு நான் white kurma பண்ண போறேன். அது எப்படி பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானோடனே ஆயில் ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. கறி மசாலா போட்டுக்கலாம். கறி மசாலா பார்த்தீங்கன்னா ஏலக்காய், லவங்கம், பிரிஞ்சி இலை, பட்டை இதெல்லாம் போட்டுக்கணும். வெங்காயம், பொடியாக நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய் நான் சொல்லவே இல்லை. பச்சை மிளகாய் எனக்கு கிடைக்கல லாக்டவுன் பீரியட்னால, அதனால் என்கிட்ட காஞ்ச மிளகா தான் இருக்குது, அதை போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும், பச்சை வாடை போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்துருக்கேன். அதையும் நல்லா கலந்துகிட்டே இருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகணும். போகிற வரைக்கும் கலந்துகிட்டே இருக்கும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போது பீன்ஸ், கேரட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வேணும்னா நீங்கள் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பச்சை பட்டாணி இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த 2 காய் தான் கிடச்சிது. ஸோ அதை வச்சு ஒரு ஒயிட் குருமா பண்ண போகிறேன். சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் வேகிற வரைக்கும். காய் நல்லா வேகணும். நல்லா வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது காய் வேகிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். தேங்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சம் ஒரு 4-5 பல் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் உடைச்ச கடலை. இப்போ இதை நல்லா தண்ணி போட்டு நைஸாக அரைச்சிக்கோங்க. இந்தமாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. காய் நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஊற்றிக்கலாம். கொஞ்சம் நேரம் காய் வேகணும். இப்போ காய் வெந்துருச்சா பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காவை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கொஞ்சம் தண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போது சுவையான ஒயிட் குருமா ரெடி. இந்த ஒயிட் குருமா நீங்கள் வந்து சப்பாத்திக்கு, இட்லி, தோசை, பூரி எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பசங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இந்த காரமும் கம்மியாக இருக்குது, யார் வேணால் சாப்பிட்லாம். இதில் நீங்கள் எந்த காய்கறி வேணால் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, காலிஃப்ளவர் இந்த மாதிரி எது வேணால் போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கொதி வந்ததும் கொஞ்சம் திக்கானோடனே நம்ம இறக்கிடலாம்.